இன்றைக்கி எந்த வண்டி ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ரெனால்டு டஸ்டர் தான் ஒர்க் பண்ணுறோம். இந்த வண்டி வந்து டீசல் வண்டி. 85 பிஹெச்பி வரும் இந்த இன்ஜினு. இந்த இன்ஜின் வந்து 1,00,000 மேலே ஓடிருக்கு. அதனால் வந்து இந்த வண்டியில் வந்து டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணுற ஒர்க்கு தான் பண்ணுறோம். இந்த வண்டியில் வந்து டைமிங் பெல்ட்டு, வாட்டர் பம்பர் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுறோம். டைமிங் பெல்ட் மேலே வர கவரு, இன்ஜின் மவுண்டிங் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து டைமிங் செட்டிங் எடுத்துன்னு வரணும் இந்த வண்டிக்கு. இந்த டஸ்டருக்கு வந்து இப்போ டைமிங் செட்டிங் வந்து எடுத்துன்னு வந்தாச்சு. கேம் வந்து லாக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், போல்ட்டு போட்டு. அதே மாதிரி ஹை ப்ரெஷர் பம்ப் கீரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் இருக்கும். அந்த டாட்டுக்கும் கேம் கீரில் இருக்கிற டாட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 18 பல்லு வரணும். இப்படி தான் அந்த கேமுக்கு வந்து டைமிங் வரும், கேம் டு ஹை ப்ரெஷர் பம்புக்கு. அதே மாதிரி கீழே கிராங்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீ காடி வந்து மேலே இருக்கிற மாதிரி வரும். அதுக்கு கீழே சைடு பார்த்தீங்கன்னா கிராங்க் கீரில் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளி வந்து கீழே வர மாதிரி வரும். அதே மாதிரி சைடில் ஒரு புள்ளி வரும். அந்த புள்ளி வந்து கரெக்டாக பெல்ட் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி வரும். இந்த டஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் டைமிங் செட்டிங் வரும். இந்த இன்ஜினுக்கு வந்து டைமிங் செட்டிங் வந்து எடுத்துன்னு வந்தாச்சு. கேம் டைமிங் கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டோம். அதே மாதிரி ஹை ப்ரெஷர் பம்புக்கு டைமிங் எடுத்துன்னு வந்தாச்சு. கீழே கிராங்க் பார்த்தீங்கன்னா கிராங்க் டைமிங் கரெக்டாக வச்சாச்சு. இதுக்கப்புறமா டைமிங் பெல்ட்டு தான் ரிமூவ் பண்ணோம். டைமிங் பெல்ட்டு, வாட்டர் பம்பு ரெண்டுமே இந்த இன்ஜின்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா புது டைமிங் பெல்ட்டு, வாட்டர் பம்பு ஃபிட் பண்ணோம். இந்த டஸ்டருக்கு வந்து புது பார்ட்ஸ் வாங்கியாச்சு இப்போது. இதுதான் இந்த வண்டியோட புது வாட்டர் பம்பு. இதுதான் இந்த வண்டியோட டைமிங் பெல்ட் டென்ஷனரு. இதுதான் இந்த வண்டியோட டைமிங் பெல்ட்டு. டைமிங் பெல்ட்டு பார்த்தீங்கன்னா கெட்ஸ் கம்பெனி தான் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த வண்டிக்கு இது 3 தான் ஃபிட் பண்ணுறோம். கேம் கீரில் இருக்கிற டாட்டுக்கு நேராக எல்லோ கலர் கோடு வந்து மேட்ச் பண்ணோம். அதே மாதிரி ஹை ப்ரெஷர் பம்பில் இருக்கிற டாட்டுக்கு நேராக எல்லோ கலர் கோடு வந்து மேட்ச் பண்ணோம். ரெண்டுக்கும் நடுவில் வந்து 18 டீத் வரணும். கீழே கிராங்குக்கு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல மேட்ச் பண்ணுற மாதிரி வரும். சைடில் ஒரு டாட் இருக்கும், அதுக்கு நேராக எல்லோ கலர் கோடு வந்து மேட்ச் பண்ணோம். கீழே ஒரு டாட் இருக்கும், அதுக்கு நேராக எல்லோ கலர் கோடு வந்து மேட்ச் பண்ணோம். அவ்வளோதான், இந்த வண்டிக்கு டைமிங் செட்டிங்கே இப்படி தான் வரும். இந்த மார்க்கு கரெக்டாக வந்து ஃபிட்டிங் பண்ணாவே டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி தான் 110 பிஹெச்பிக்கும் டைமிங்கு. இந்த டஸ்டரில் வந்து எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த வண்டியில் வந்து டைமிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸ்டார்டிங்கும் கரெக்டாக இருக்குது. எல்லாமே டைமிங் மேலே வர கவரு, இன்ஜின் மவுண்டிங் எல்லாமே வந்து ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இந்த டஸ்டர் 85 பிஹெச்பியில் வந்து டைமிங் பெல்ட்டு, வாட்டர் பம்பு இது 2 தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம்.